गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகவேந்திர சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் சன்னியாசி மேற்கொண்ட 405வது திருநாள், 405வது வருட திருநாள் இன்னைக்கு தான். இன்னொரு கோயின்சிடன்ஸ் பார்த்தாளா, வியாழக்கிழமை ராகவேந்திர ஒரு பெரிய குரு, நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் அவர் ஒரு மிகப்பெரிய குரு, ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப சக்தியான நாள். நம்ம கடந்த 2 வருஷத்துக்கு மேலே நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை நான் படித்தது கேட்டதை ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துடுறேன். இது கதை வடிவம் தானே தவிர கதை கிடையாது. உண்மையாக இன்றைக்கும் நடந்துன்னு இருக்கு, பெரியவா இன்றைக்கும் நடத்தின்னு இருக்கா, புரியறதா? இந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு நிகழ்வு 1956-57 காஞ்சிபுரத்தில் நடந்ததான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சமீபத்தில் படித்தேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோன்றது. 1956 பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கேன். காஞ்சிபுரத்தில் தங்கியிருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஹெட் ஆஃபீஸ் இல்லையா, நல்ல கூட்டம் வரும். பெரியவாளை பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எப்போதுமே கூட்டங்கள் நடத்த விட்டார். பகுதியிலேருந்து சாதாரண மனிதன்லேருந்து மிகப்பெரிய தலைவர்கள், உலக லெவலில் உள்ள மந்திரிகள், பெரிய தலைவர்கள் வந்து பார்க்குற வழக்கம் உண்டு. ஏன்னா பெரியவா அந்த அளவு எல்லாரோடையும் அன்பு காட்டக்கூடிய, எல்லாருக்கும் இன்முகம் காட்டி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவா பெரியவா. அது மாதிரி அன்னைக்கு நான் அந்த சொல்லியிருந்தேன், அந்த நிகழ்வு நடந்த நாள் அன்னைக்கும் எல்லாரும் வந்திருக்கா. ஒரு பாதிரியாரும் வந்திருக்கார், அங்கி வெள்ளை அங்கியிட வந்திருக்கார். அவர் வடநாட்டுக்காரர். அதனால் பெரியவாள்கிட்ட அவருடைய டேர் வந்தது. பெரியவாள்கிட்ட நேரன்னு பழக்கத்தருடைய என்ன இடத்துல நான் பழத்தட்டை எடுத்து வந்திருக்கேன், அந்த பழத்திட்ட பெரியவாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு தங்களுடைய மத வழக்கப்படி நெஞ்சு, மார்பு, தலை 2 பக்கம் தோளில் போட்டு, அதாவது சிலுவை போடுவாள், அது மாதிரி போட்டு பெரியவாள் நமஸ்கரிக்கிறார். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறோம். பரஸ்பரம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கா பெரியவாள்கிட்ட. யார் பாதிரியாரும் ஒரு பெரியவா பேசும்போது, பாதிரியார் பெரியவாள்கிட்ட பேசும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மத சம்பந்தமானதெல்லாம் பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் அப்படியாக்கம், எங்கள் மதம் தான் பெருசு, எங்கள் மதத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கு, அன்பே சிவம்னு சொல்லியிருக்கு, அன்பு தான் எங்கள் மதத்தோட பிரதானம், அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த யார், இந்த நார்த் இந்தியன் பாதிரியார். பெரியவா ஒன்றும் சொல்லலை, கட்டிகிட்டே இருந்து சமயத்தில் ஒரு சமயம் கையை காத்திருக்கார், நிறுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறுத்துங்கிற மாதிரி இருக்குது. பெரியவா என்ன சொல்கிறாருன்னு, என்ன சொல்ல வர்றாருன்னு அந்த பாதிரியாருக்கு புரியல. சரி நிறுத்து தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். அப்போ பெரியவா அந்த பாதிரியாரை சொல்கிறார், நீ உங்கள் மதம் தான் வசந்தி, எங்கள் மதம் தான் தாழ்ந்தது அப்படின்லாம் தேவையே சொல்லாதீங்க. என்ன, உங்கள் கிறிஸ்துவ மதம் நல்ல மதம், அன்பே சிவங்கிறதெல்லாம் உண்மை, கர்த்தர் அன்பானவர்களும் உண்மை, அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் எனக்கு கிடையாது. ஆனால் பார்த்தோன்னா இந்த கிறிஸ்துவ மதம் தொடங்குறதுக்கு பல 1000 வருஷம் முன்னால் தோணினது எங்களுடைய இந்து மதம். இந்து மதத்தில் பார்த்தோன்னா அந்த காலத்துலேருந்தே எங்களுக்கு அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம், எல்லாமே சொல்லியிருக்கு. அன்பை பற்றி நிறையா சொல்லியிருக்கார். திருமூலருடைய திருமந்திரம் படிக்கலாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் வருது, இதில் மகாபாரத விஷ்ணு, அதுலேயும் கூட நமங்க கடவுளை கரணம், காரணம், கர்த்தா, விகர்த்தான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் கர்த்தரை இப்போ தான் கர்த்தர்னு கூப்பிடல, ஆனால் மகாபாரதம் நடந்த காலத்திலேயே நாங்கள் கர்த்தா, அதாவது கர்த்தா செய்யக்கூடியவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி எங்கள் பகவானை அப்பயே நாங்கள் பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டுருக்கோம். அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறத நிறுத்தணும். என்ன நீங்கள் என்ன பண்ணுறது, உங்களுடைய மதத்தை பரப்புறது தப்புன்னு சொல்லுங்கள். உங்கள் மதத்தை கன்வர்ஷன் பண்ணுறது அதையும் நான் தப்புன்னு சொல்லு. கன்வர்ஷன் பண்ணுவோம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மதத்தில் உள்ளது தான் சொல்லணும். எங்கள் மதத்தில் இது இருக்குது, இது நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லணும், இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லணுமே தவிர மற்ற மதங்களை தயவு செய்து புண்படுத்தாதீங்க. ஏன்னா மற்ற மதங்களையும் இது போல உயர்ந்த பலதும் உண்டு.
அனுஷ்டானங்கள் உண்டு. அனுஷ்டானங்கள் தான் முக்கியம் எங்களுடைய இந்து மதத்தில். நீங்கள் என்ன பண்ணலன்னா முக்கியமான பெரிய மனுஷாலும் போய் பார்க்குறது கிடையாது. நேராக நீங்கள் எங்கே போனால் பாமர ஜனங்கள்கிட்ட பொருள், கஷ்டப்படுற கஷ்ட ஜீவனத்தில் உள்ள ஆள்கிட்ட பொருள் அங்கே போய் நீங்கள் உங்கள் மதத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா ரொட்டி துண்டை கொடுக்குறள், அவள் கடன் பட்டதை அடைக்கிறேன்னு சொல்லி துணிமணியை கொடுக்குறள், ஃபாரின்லேருந்து எதாவது வாங்கித்தரேன், வேலை வாங்கித்தரேன், படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவள் குழந்தைகள் ஆசை காட்டி நீங்கள் கன்வர்ஷன் பண்ணுறல. இந்த மாதிரிலாம் கன்வர்ஷன் பண்ணாதீங்க. உங்கள் மதத்தில் என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கன்வர்ஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்க. புரியுறதா? அது தவிர எந்த மதத்தையும் நீங்கள் தாழ்த்தி தயவு செய்து பேசாதீங்க. உங்கள் மதத்தில் இருக்கிறது எல்லாமே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் தோணின எங்கள் மதத்திலே தான் அந்த வந்தது. இந்து மதம்ங்கிறது ஒரு தாய் மதம். மற்ற எல்லா மதங்களுக்கும் தாய் மதம் தான் இந்து மதம். உங்களுக்கு தெரியுறதுங்க கிடையாது. அதாவது அதுக்கு உங்கள் மதத்தை நாங்கள் குறை சொல்ல. ஏன்னா ஒரு தாயானவள் பார்த்தோன்னா தான் குழந்தை துஷ்டனாகவே இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் தாய்க்கு அவன் புள்ள, அவன் குழந்தை, ஆனால் நன்னா தான் வச்சுப்பான். அந்த மாதிரி உங்களுடைய மதத்தையும் நாங்கள் இங்கே வளர விட்டுருக்கோங்கிறத தயவுசெய்து மனதில் வச்சுக்கோங்க. இனிமேலாவது மற்ற மதங்களை துவேஷித்து உங்கள் மதங்களுக்கு கன்வர்ஷன் வந்து நிறுத்துங்கோ அப்படின்னு சொன்னோன்னே பெரியவா இந்த பாதிரியார்கிட்ட சொன்னோன்னே பாதிரியாருக்கு விலை வெளுத்து போயிடுது. என்னடா நம்ம மதத்தில் நம்ம செய்கிற எல்லாத்தையும் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பார்த்தோன்னா அந்த பாதிரியார் மிகப்பெரிய தீவிர பக்தராக மாறிட்டார். யார்? பெரியவாளோட பக்தராக மாறிட்டார். இது முடிஞ்சு 1-2 மாதம் கழித்து அதே பாதிரியார் காவியோட கட்டு பெரியவாளை வந்து பார்க்க வந்திருக்கார். பெரியவா அந்த பாதிரியாரை பார்த்து கேட்குறேன், என்ன நீங்கள் மதம் மாறிட்டல் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, உங்களுடைய கோட்பாடுகள் நீங்கள் சொன்னது தான் எங்களுக்கு ரொம்ப புரிந்தது, அதுக்கப்புறம் தான் எங்களுடைய தெரிஞ்சு அதனால் மதம் மாறிட்டேன். பெரியவா சொன்னா அப்போ கூட தயவுசெய்து மதம் வந்து திருப்பி இந்து மதத்துக்கு வரணும் அப்படின்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. எல்லா மதத்திலும் உயர்ந்த பல செய்திகள் இருக்குது, பல சங்கதிகள் இருக்குது. அந்தந்த மதத்தில் இருக்கிறவா அதை கடைபிடிச்சாலே போதும் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேனே தவிர நீங்கள் திருப்பி இந்துவாக மாறணும்லாம் சொல்லலை. அதனால் எந்த மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தை சேர்ந்தாலும் அந்தந்த மதத்தில் உள்ள கோட்பாடுகள், அந்தந்த மதத்தில் உள்ள அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேத வாக்கை தவிர நான் யார் மனதையும் புண்படுத்தி திருப்பி இந்து மதத்துக்கு கொண்டு வரணும் உங்களெல்லாம் அப்படி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்பயும் நான் தழுதழுத்து அந்த பாதிரியார், அதாவது தற்பொழுது சன்னியாசியாமன்னா பாதிரியார் நமஸ்காரம் பண்ணி பெரியவருடைய அதீத பக்தராக மாறிட்டார். பெரியவாளும் அந்த எக்ஸ் பாதிரியார் அவருக்கு தன் கையால் ஒரு ஆப்பிள் பழத்தை பிரசாதமாக கொடுத்து அனுப்புகிறார். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கும்னே. பெரியவா எந்த ஒரு மதத்தையும் துவேஷம் பண்ணலை, அந்த மதத்தை மீது தவறாக சொல்லலை. இந்து மதத்தை சொல்லியிருக்கார். இந்து மதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, இந்து மதத்துடைய கோட்பாடை சொல்லியிருக்கார், அவ்வளோதான். என்ன அவர் இந்துக்களின் தலைவர் அப்படின்னு நிரூபிச்சிருந்தாலும் கூட மற்ற மதத்தை துவேஷம் பண்ணாமல் இந்து மதத்தில் உள்ள நல்ல அனுஷ்டானத்தையும் ஆச்சாரங்களை தான் சொல்லியிருக்காங்கிறது தான் இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறது. இப்போ சமீப காலங்களில் அவா இவா அந்த மதம் இந்த மதம் நம்ம எல்லாருமே துவேஷப்படுத்தி அதெல்லாம் பேசப்படாது அப்படிங்கிறத பெரியவா 1956 வாக்கிலே சொல்லியிருக்காருங்கிறது தான். பெரியவா தான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதை நம்ம எப்போதுமே மனதில் வச்சுக்கணும். அது போகிறோம். அவர் பெரியவா நம்மளை பார்த்துப்பார். வேற எந்த ஒரு கவலையுமே நம்ம விட்டுட்டு பெரியவாட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தாலே போதும், அவர் பார்த்துப்பாருல்ல. அப்படியே அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அழகிய நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர, ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோரி சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.